வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலி மேர எஸ்ஏ ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கிட்டு இருக்கோம். 641வது ஆலயமாக அருள்மிகு அன்னை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் மாத்தாங் பேரால இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்தில் தான் இன்னைக்குள்ள பதிவுலேருந்து நம்ம தொடங்க போகிறோம். இந்த ஆலயத்துக்கு இன்னொரு செல்ல பேர் இருக்கான், 100 ஏக்கர் மாரியம்மன். சொன்னால் ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? இந்த அம்பாள் 100 ஏக்கருக்கு நடுவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களாம். சுற்றி குறைஞ்சது ஒரு 800 குடும்பம் வசித்து வந்தாங்களாம். மிகப்பெரிய ஒரு தாய் கோயிலாக தான் இந்த எல்லையில் திகழ்ந்திருந்தாங்க. இந்த அம்மன் மிக பழமையான அம்மன் தான் இன்னமும் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது கும்பாபிஷேகத்தை எதிர்நோக்கி போக போகிறாங்க. இந்த ஏரியாவை, இந்த கம்பத்தை, இந்த எஸ்டேட்குள்ளே சேர்ந்தவங்களா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அம்மனை நீங்கள் தான் பராமரிக்கணும். வருகின்ற இந்த கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் கலந்துக்கணும். அதே நேரத்தில் உங்களோட பங்களிப்பு, உதவியோ காணிக்கையோ நீங்கள் கொடுக்கணும். இந்த அம்மனோட பூக்கூலி மண் எனக்கு கிடச்சிச்சு. கோவில்காரங்களும் எதிர்பார்த்துருந்தாங்களாம் இந்த ஏரியாவில் இந்த எல்லை மண் எடுப்பீங்கன்னு. அது ரொம்ப ரொம்ப பாக்கியமாக இருந்துச்சு. இந்த ஆலயத்து சார்ந்து இருக்கிற பழைய கிணறு ஒன்று இருக்குது, அது இன்னமும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிணத்து தண்ணி தான் அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணுறாங்களாம். இது போன்ற விசேஷங்கள் எப்பயாச்சும் ஒரு நாள் தான் கேள்விப்படுவோம். ஆனால் இந்த ஆலயத்துக்கு மிகப்பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். ஆலய நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முத்துமாரியம்மன் ஆலயத்தை அருகிலே பார்த்தோமா, ஸ்ரீ பாலநாகம்மன் ஆலயம் என்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். 642வது கோவிலோட மண் ஒரு புத்து மண்ணிலேருந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு. அம்பாளோட புத்து மண்ணு கொடுத்துருந்தாங்க. ஆலயத்தோட சில வடிவங்கள்லாம் பார்த்தோமா ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்காங்க. அந்த உள்ள காலத்தில் இந்த சிறிய தெய்வம் வச்சு வழிபடும் போது அது எந்த லெவலில் வச்சு வழிபடணுமோ அப்படி தான் வச்சு வழிபட்டிருக்காங்க. இப்போ உள்ள காலம் மாதிரி இல்லை. ஆனால் இந்த ஆலயத்தை நான் மிக பெருமையாக தான் சொல்லணும். ஏன்னா ஆலயம் சுற்றி சுத்தமாகவும் நல்ல அழகாகவும் நல்ல தெளிவாகவும் வச்சுருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த 2 சாமிக்கு எல்ல சாமியாக ஒரு சாமி இருக்கார். 643வது ஆலயமாக ஸ்ரீ மதுரை வீரன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். ஆலய நிர்வாகத்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்தில் இருக்கிற மதுரை வீரனோட அம்சத்தை பாருங்களேன், ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப குறைவான ஆலயத்தில் தான் குதிரை உள்ளுக்கு வச்சுருப்பாங்க. இந்த ஆலயத்தில் அதை பார்க்க முடிச்சு. இந்த ஆலயத்தோட அவங்களோட ஓமவளத்தை அந்த இடத்துலேருந்து தான் ஒரு பிடி மண் கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதே ஆலயத்தில் ஒட்டி இன்னொரு ஆலயம் இருக்குது. 644வது ஆலயமாக ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் ஆலயம். ஜடாமுனீஸ்வரரை முதல் பாருங்க, எவ்வளோ அழகாக, எவ்வளோ அம்சமாக, எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. இது பார்க்குறதே ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. நம்ம ஊர் முனீஸ்வரரும் சரி, ஜடாமுனீஸ்வரரும் சரி, ரொம்ப ரொம்ப விசேஷமாக வித்தியாசமாக தான் இருக்காரு. இந்த ஆலயத்தில் அதே போன்ற யாரோ ஒருத்தரை வடிவமைச்சு, அதுவும் நம்ம பூமிக்குள்ளே வாழ்ந்த ஒரு மனிதனை வடிவமைச்ச மாதிரி இருக்குது. அதே நேரத்தில் அவர் ஆசீர்வாதம் பண்ணுற விதங்களும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ஐயாவோட ஒரு புடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்தொட்டி மாத்தாங்கோட எல்ல சாமியாக இன்னொரு சாமி இருக்கார். இந்த மாத்தாங்க எஸ்டேட்குள்ளே வரும்போதே இந்த சாமியை பார்த்துட்டு தான் வரணும். ஓம் ஸ்ரீ ஜடா கொண்ட முனியாண்டி ஆலயம். இந்த மாத்தாங்கோட மெயின் என்ட்ரியில் இவர் நம்ம பார்த்துட்டு தான் போக முடியும். இந்த ஆலயம் நான் வரும்போது பூட்டி இருந்த போதும் இந்த ஆலய நிர்வாகத்தை அனுமதி கேட்ட பிறகு அவங்களும் உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆலயத்தை அருகிலே ஒரு கருமாரியம்மன் படம் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்பாலோட காலடி மண்ணு தான் எடுத்திருந்தேன். இந்த ஆலய நிர்வாகிகளுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுற்றி இந்த ஆலயத்தை முனீஸ்வரர், கொண்ட முனீஸ்வரர் இந்தமாரி பார்க்கறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த ஆலயத்தெல்லாம் இன்னமும் பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தோட்டத்தில் இன்னமும் இந்தியர்களும் மக்களும் இருக்காங்க. தமிழ் பள்ளியும் இருக்கிறவாசி இந்த ஆலயத்தை தினமும் வணங்குறாங்க, தினமும் பூஜிக்கிறாங்க, தினமும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயத்தை சார்ந்து இருக்கிற மக்கள், முன்புள்ள மக்கள்லாம் இடம் மாறி போயிட்டாங்க. ஆனால் உங்கள் ஆலயங்கள்லாம் இன்னமும் பராமரிச்சுட்டு இருக்காங்க. இந்த பதிவு மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 646வது ஆலயமாக நம்ம பார்த்த மாத்தாங் எஸ்டேட்டோட மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஆலயம். தாமான் மாத்தாங் ஜாயில் இருக்கிற இந்த ஒரு சாமி ஒரு எல்ல சாமியாக உட்காந்துருக்காரு. அதுவும் ரோட்டு பகுதியில் அழகாக அமைச்சு வச்சுருக்காங்க. இந்த சாமிக்கும் அழகான விசேஷங்களும் பூஜைகளும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் மண் எடுத்துக்க போகிறேன் யா உத்தரவுன்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற பச்சி சத்தம் போடும் போது எனக்கு கூஸ்பமாக இருந்துச்சு. அப்பா, நம்ம கேட்டு முடிஞ்ச அந்த சத்தம் கேட்குது அப்படின்னு. அந்த ஆஞ்சநேயர் ஆலயத்தோட அவரோட கொடி மரத்துலேருந்து தான் ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். அடுத்து
எல்லசாமியா இருக்கிற, அதாவது பச்சையம்மன் கோவிலுக்கே முன்பு உள்ள எல்லசாமியா இருக்கிற ஸ்ரீ வால்முனீஸ்வரர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் வந்து கம்போங் ஜெபோங் லாமா டைப்பிங் பேரால தான் இருக்கு. முனீஸ்வரரை பாருங்க, அந்த காலத்து முனீஸ்வரர் குறைஞ்சது ஒரு 120 வருஷம் இருக்கும். அவருக்கு உண்டான விசேஷம். அதே நேரத்தில் இந்த மரம் பார்த்தீங்கன்னா மிக பழமையான மரம். இதுக்கு முன்னாடி, அந்த மரத்துக்கு முன்னாடி ஒரு சூளம் வச்சு வழங்கியிருந்தாங்க. அந்த சூளம் மரத்துக்குள்ளே பூந்து மரத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும் போது அந்த காலத்தில் உருவாக்கின ஒரு விஷயம் இன்னும் தலைமுறை தாண்டி பேசப்படும். இவ்வளோ ஆலயத்துக்கு போன பிறகு ஒவ்வொரு சூலத்தை பார்த்தாலே அதோட வருஷங்களை சொல்ல முடியும். ஒவ்வொரு சிலையை பார்த்தாலும் அதோட வருஷங்களை என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட பாட்டன் முப்பாட்டன் முன்னோர்கள் செஞ்சு வச்ச ஆலயங்களை பாதுகாத்து பராமரிக்கிறது நம்மளோட கடமையாக வச்சிருக்கிறோம். இந்த பழைய சிலையெல்லாம் உடைச்சிடாதீங்க, பராமரிங்க. இதுதான் அன்பான வேண்டுகோளை கேட்டுக்கிறேன். உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன்.